கண்களை மூடி ஜெபம் செய்து ஆராதனைக்கு ஆயத்தமாகி கொள்வோம். ஒரு ஹேண்ட்ஃபோன் தயவு கூர்ந்து சைலண்ட் மோடில் நான் அழைத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் நமக்கு பரிசுத்த நற்கருணை வழங்கப்படுகிறது. நம்மை ஆராய்ந்து பரிசுத்த பந்திக்கு வருவதற்கு முன்பதாக நம்மை சொல்லித் அறிந்து தேவனோடு நாம் ஒப்புரவாகி கொள்வோம். உங்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். நூற்றி 50வது சங்கீதத்தை முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கிறோம். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். இந்த வாரத்தில் தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளை முன்னிட்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோம். அந்த நன்றி உள்ளத்தோடு நல்ல உள்ளத்தோடு சபையார் யாவரும் எழுந்து நின்று தேவனை போற்றி பாடும் வண்ணமாக இஸ்ரவேலின் ராஜாவே பாடலை நாம் செபசிந்தையோடு நாம் பாடுவோம்.
இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக இந்த காலை நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, எங்களுடைய அன்பு பரலோகத்தின் கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வரும்படி எங்களுடைய பாதங்கள் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரும்படி ஆண்டவர், நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் காலை நேரத்தில் நினைக்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த ஒரு வார காலத்தில் உங்களுடைய கிருபை, உங்களுடைய வழி நடத்துதல், உங்களுடைய மாறாத அன்பு, உங்களுடைய அளவற்ற அன்பு ஆண்டவர் எங்களை தாங்கி ஒவ்வொரு நேரமும் நடத்தி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் உடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் தாங்கி வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் சபையாரையும் ஆண்டவரே உம்முடைய கண்மணி போல கண் இமை போல எங்களை நீர் பாதுகாத்து ஆண்டவரே, பலவீனப்பட்ட எல்லா நேரங்களிலும் கர்த்தருடைய பலன் எங்களுக்கு பூர்ணமாய் இருந்து, வியாதி நேரத்திலே, ஒடுக்கப்பட்ட நேரத்திலே, கைவிடப்பட்ட நேரத்திலே உம்முடைய மகாகரம் எங்களை தாங்கி பிடித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்தினோம். அதை உணர்ந்த ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் உமக்கு நன்றி ஏறெடுக்க வந்திருக்கிறோம். உம்முடைய செய்த நன்மைகளை நினைக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்த வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம், உம்மை போற்ற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா ரீதியிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறீர், அதற்காக நன்றி. இந்த உலக காரியத்தையும் குடும்பத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பல நேரம் கவலைப்பட்டது உண்டு. ஆனாலும் உடைய வார்த்தை ஒவ்வொரு நேரமும் எங்களுக்கு துணிக்கிறது போல ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒடுக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் இடத்தில் நாங்கள் வரும்போது எங்களுக்கு வேண்டிய பூர்ண சமாதானத்தை நீர் கொடுத்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை முன்னிட்டு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஆராதனை நேரத்திலே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பலவீனப்பட்ட எங்களுடைய சரீரங்களை நீர் பலப்படுத்தி இந்த ஆராதனைக்கு தடையாய் இருக்காதபடி எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய தப்பிதங்கள், பாவங்கள் எங்களுக்கு கிருபையாய் நீர் மன்னித்து இந்த ஆராதனை ஆண்டவரே முழுமையாக முற்றிலுமாக உம்முடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் ஏறெடுக்க நீங்கள் கிருபை பாராட்டும். ஆராதனையிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஊழிய அங்கங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக உடைய வார்த்தை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, பெற்றுக்கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையானது கிரியை செய்யும்படி இந்த காலை நேரத்தில் தாழ்மையும் இடத்தில் நாங்கள் வருகிறோம். ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து கொண்டு இருக்கிறவர்களையும் தடைப்பட்ட உள்ளங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆறுதல் படுத்தி சமாதானத்தில் நீர் அவர்களை வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். உமக்கே நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இருதயத்தை உங்களுடைய பக்கத்தில் திருப்பி ஆண்டவரே, ஆராதனை முடியும் வரை ஆண்டவரே எங்களுடைய சிந்தனை அழைப்பாய் விடாதபடி ஆண்டவரே, மற்ற காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி ஆண்டவரே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய இந்த பரிசுத்த நேரத்தை நாங்கள் செலுத்த வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய ஆவியானவருடைய உதவியோடு இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்க கிருபை பாராட்டுகிறோம். உடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசும், வசனத்தின் மூலமாக பேசும், காணிக்கையின் வழி, பாடல்கள் வழி ஆண்டவரை உண்மை நாங்கள் கனப்படுத்த எங்களை தொடர்ந்து நீர் வழி நடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆராதனை முற்றிலுமாக உடைய திருப்பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து
ஜெபத்தை இயேசுவின் வல்லநாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் அமருங்கள். தொடர்ந்து அந்த சர்வ லோகாதிபதி நமஸ்காரம் பாடலின் மூலியமாக சர்வ லோகத்தை ஆண்டவராகிய இயேசுவை நாம் நமஸ்கரிப்போம். சர்வ லோகாதிப நமஸ்காரம். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் கடந்து சொல்வோம். இன்றைக்கான வேத பகுதி நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் முதல் 14 வசனம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் முதல் 16 வசனம். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். துன்மார்க்கர்கள் மரிக்கும் போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அவிச்சை கெட்டுப்போம். மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான்.
நீதிமான்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். புறம் கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியினால் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். 16ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். சபையை அமருங்கள். தேவன் தாம் இந்த திருவசனத்தை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் உலகம் பைபிள் பிரெஸ்பிட்டீரியன் தமிழ் ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் விதமாக நம்முடைய வாரத்தில் அவருடைய சித்தம் போல் நம்மை நடத்தினதற்காக தொடர்ந்து இந்த ஆராதனை மூலியமாக கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் காணிக்கை தசம்பாகம் எடுப்பதற்கு முன்பதாக ஆராதனை நாயகன் நீரே பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை
ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே சோஸ்திர சதுர்த்தி பாட காணிக்கையாக கண்களை மூடி ப்ரே பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஒரு வார காலமாக எங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்து உடல் நல்ல உடல் உறவை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தாவே, காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போது வரும்போதும் எங்களை பாதுகாத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த காணிக்கையும் பசும்பாகத்தையும் இந்த சபை தலைவர்கள் நலன்களை பயன்படுத்தவும் வேண்டுகொள்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்தை எல்லாம் இயேசு நன்றி கேட்டுக்கொள்ள நடத்திட்டாவே. ஆமென். போதக ஜெபத்துக்கு செல்வதற்கு முன்பதாக உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன் ஜெப சிந்தையோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த பாடலுக்கு பிறகு சபையின் போதகர் நம்மை போதக ஜெபத்தில் வழிநடத்துவார். Thank you.
இரக்கமுள்ள ஆண்டவரே, வாழ்த்தி வணங்குகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்பவரே, எங்களுடைய கண்ணீரை காண்பவரே, எங்களுடைய கூக்குரலை கேட்பவரே, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாவிலே சமூகத்திலே ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தயவாய் எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து எங்களுடைய ஜெபத்தை கேட்க வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே, கர்த்தாவே, இந்த வேலையில நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, விசேஷமாக மருத்துவமனையிலிருந்து அறுவை சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய சகோதரி ஜுமைனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில இருக்கிற சகோதரர் எரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரி ரெனிகாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, நீர்தாமே கிருபையாய் இந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து யானை பாய்ந்த கரம் இயேசுவே அவர்களை தொட்டு குணமாக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த அறுவை சிகிச்சை முடிந்து சரீர பலவீனம் பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தரே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து மீண்டுமாய் அவர்கள் தங்களுடைய அலுவல்களை கவனிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இருக்கிற பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வேலை செய்கிற சகோதரன் நேரிக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற சகோதரி ஏனாவுக்காக ஜெபிக்கிறோம். தாயார் என்ஜினியருக்காக ஜெபிக்கிறோம். நிதியாவுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, இவர்கள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தேவன் தாமே அவர்களுக்கு போதுமான பலத்தை கர்த்தர் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, தொடர்ந்து சகோதரி ராமாய்க்கு உடைய கிருபை தாங்க. தர்மின் குறிக்கா பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து உடைய கிருபை தாரும். உடைய ஆறுதல் சமாதானம் தொடர்ந்து உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்கள் மத்தியில இல்லாத விசுவாசிகளை சபையாரை நாங்கள் நினைக்கிறோம். தேவன் தாமே அவர்களை கண்ணோக்கி பார்த்து சபைக்கு வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் விடுவிக்க, அவர்களும் உங்களுடைய ஆலயத்தில் உண்மை தேடி வர கர்த்தர் அவர்கள் உதவி செய்வீராக. வேலை செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலை இடத்துல கர்த்தருடைய சமாதானம் அவர்களோடு கூட இருக்கட்டும். முதலாளி கண்களிலிருந்து அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும். ஆண்டவரே, வேலை தேடிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே நல்ல ஒரு வேலையை கொடுக்க ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளை உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து உற்சாகத்தோடு படிக்க, கரிசனையோடு படிக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுடைய உடுத்தினாம் திருச்சபை அங்கத்தினர் குடும்பத்தை ஒவ்வொருவரையும் இந்த கண்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய போராட்டங்களிலே கர்த்தர் தொடர்ந்து அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு அவர்கள் ஓட கர்த்தர் தாமே அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வாரம் சனிக்கிழமை குழாய் சபையிலே நடக்கிறதான இந்த டீச்சர்ஸ் ட்ரெயினிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பயிற்சி சிறப்பாக நடைபெற பள்ளி இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் யாவரும் அதை கலந்து கொண்டு தேவனே அவர்கள் பயிற்சி பெற்றுக்கொள்ள ஆவியானவரை உதவி செய்கிறாக. பயிற்சி கொடுக்கிற சகோதரி ராமாய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபை அவரோடு கூட தங்கியிருக்க ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்பி அவரை வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய குடும்ப முகாமை உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். முகாமையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்யப்பட்ட எல்லா ஏற்பாடுகளுக்காக நன்றி. செய்து கொண்டிருக்கிற எல்லா ஏற்பாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவும் நேர்த்தியாய் செய்யப்பட ஆண்டவரே, இந்த முகாமில் கலந்து கொள்ள பெயரை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய பண தேவைகள், லீவு எல்லாவற்றையும் தேவன் ஆச்சரியமாய் சந்திக்க நாங்கள் கொண்டாடுகிறோம். தேவ செய்தியாளரை கர்த்தர் ஆயத்தமாக்க வேண்டுதல் செய்கிறோம். இப்படியாக இந்த முகாம் கர்த்தாவே ஆசீர்வாதமாக அமைய நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, அதே சனிக்கிழமை கர்த்தாவே வார சனிக்கிழமை ரூத் காவியாவுடைய அந்த பிறந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விருந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க சேகர் ஜெசிகாவுக்கு தொடர்ந்து உடைய கிருபை தந்தருட வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இதர சபைகளில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக நாங்கள் வருகிறோம்.
புசா இண்டா கூலாய் குமாஸ் பெத்லேம் சிங்கப்பூர் சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களையும் இந்த ஆராதனைகளையும் கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாமத்தை உயர்த்துகிறவர்களாக குறிப்பாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். கரிசனையோடு கருத்தோடு அதை நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மெய்யாகவே ஆராய்ந்து சோதித்து பார்த்து எல்லாரிடத்திலும் சமாதானமாய் நாங்கள் இருக்க, ஆண்டவரே உங்களுடைய வருகையின் போது நாங்கள் கரையற்றவர்களாக பிழையற்றவர்களாய் நாங்கள் இருக்காதபடிக்க தேவனே உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை சுத்தமாக்க வேண்டுதல் செய்யும். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஆராதனை முடிந்து நடக்கிற AGM-க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு பொது கூட்டத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க பேசப்படுகிறதான காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு கூட பேசப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. இந்த வாரம் பிறந்த நாளை நினைவு கூறுகிற சிறுமி மீராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். மகளுக்கும் ஆண்டவரை தொடர்ந்து கிருபை தாங்க, விசேஷமாக படிக்கிற ஞானத்தை கர்த்தர் தந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்ற ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மையை இந்த மகள் காண வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, நீரே தயவாய் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாய் இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24-25 வரை. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 வாரங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம். ஒரு வாரம் 3 மாசமா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆயிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு நமக்கு ஆண்டு ஒரு கூட்டம் இருக்கிறது. AGM ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நமக்கு வந்து இருக்குது. அதனை ஒட்டி இன்றைக்கு உங்களோடு கூட விசேஷித்த கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் தம்முடைய திருச்சபைக்கு தரிசனங்களை கொடுக்கிறார். உண்மையான தேவ சபைக்கு தேவன் தரிசனங்களை கொடுக்கிறார், கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படியாக நம்முடைய திருச்சபைக்கும் தேவன் தம்முடைய தரிசனத்தை கொடுத்தாரு. வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு முன்னதாக இந்த 2024ஆம் ஆண்டிற்கான திட்டங்களை நான் உங்களுக்கு முன் வைத்தேன். அந்த திட்டத்தை நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம வந்து பார்க்கிறோம். அதனுடைய விஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது to bring the gospel to the unbelievers and bring 10 souls to the church. விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை கொண்டு போய் 10 ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிறேன். அதுதான் இன்றைக்கு நம்முடைய இந்த வருடத்துக்கான நம்முடைய திட்டம். இந்த திட்டத்தை நம்ம வந்து பார்க்கும்போது அது அன்பு மற்றும் செயல், லவ் அண்ட் ஆக்ஷன், அந்த 2 காரியத்தில் அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தின் தலைப்பை நம்ம வந்து பார்க்கணும். ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புங்கள்.
stir up one another unto love and good works. அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஒருவரை ஒருவர் ஏவுங்கள் என்று இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தரிசனம் நமக்கு வந்திருக்குது, திட்டம் நமக்கு வந்திருக்குது. இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு சபையார் நாம் எல்லாரும் இந்த ஒரு சாரார் அல்லது இந்த ஒரு சாரார் இல்ல பாஸ்டர் மட்டும் இல்ல சபை தலைவர்கள் மட்டுமல்ல, நாம் எல்லாருமே இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடணும், உற்சாகமாக நம்ம செயல்படணும். அப்படி செயல்படுவதற்கு நம்ம பார்க்கணும், நம்ம எல்லாருக்குமே, அது போதகராக இருக்கட்டும், தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், சாதாரண விசுவாசிகளாக இருக்கட்டும், சபை அங்கத்தினர்களாக இருக்கட்டும், நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொதுவான பொறுப்பு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். We all have common responsibility, one common responsibility. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுதான் இந்த தேவ செய்தியின் தலைப்பு, stir up one another. ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புங்கள் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்ப்போம். என்னன்னா, சபை அன்பு, இந்த செயல், love and action, இந்த அடிப்படையில தான் சபை செயல்பட முடியும். இது இரண்டுமே இல்லாவிட்டால் சபை சபையாக இயங்காது. தரிசனங்கள் இருந்தாலும் அல்லது திட்டங்கள் இருந்தாலும் சபை சபையாக இயங்க முடியாது. ஆகையினால நமக்கு இருக்கிற இன்னும் 6-7 மாதங்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பாக இந்த AGM நம்ம எடுக்க போகிறதான அந்த முடிவுகளில் நாம் எல்லாரும் இணைந்து ஒருவரை ஒருவர் நாம் தூண்டி எழுப்ப அவசியம் உள்ளவர்களாக நாம் இருக்கின்றோம். அப்ப இந்த ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்புவது இது எப்போது நிகழும்? How can this happen? இது எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 3 காரியங்களை இந்த வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கணும். முதலாவதாக, நாம் சபை கூடுதலை தீவிரமாக எண்ணும்போது, when we think church fellowship seriously, சபை கூடுதலை நாம் தீவிரமாக, சீரியஸ் என்ற வார்த்தை தமிழ்ல டிக்ஷனரியில சரியான அந்த அர்த்தம் இல்ல. சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மிக தமிழ்ல நெருங்கிய வார்த்தை தீவிரம் அப்படின்ற வார்த்தை, சரியா? சோ அது நம்ம என்ன பார்க்கறோம்னா, ரொம்ப இந்த சபை கூடுதல் அது மிக மிக முக்கியம், மிக மிக அவசியம் அப்படின்றத அந்த சிந்தனைக்குள்ளாக விசுவாசிகளாகிய நாம் வர வேண்டும். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், 25ஆம் வசனத்துல, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சபை கூடி வருதல் அது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் எழுத்தாளர் அவர் என்ன சொல்லுகிறார்? சபை கூடி வருதல் சிலர் விட்டு விடுகிறார். சிலர் நிறைய காரணத்துக்காக அதை விட்டு விடுறாங்க. ஆனா நீங்க விட்டு விடாதீங்க. எபிரேயர் எழுத்தாளர் ரொம்ப கர்சனையோடு அவர் சொல்றாரு, நீங்க விட்டு விடாதீங்க, விசுவாசிகளாகி நீங்க இத விட்டு விடாதீங்க. சபை கூடுதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். the coming together, இந்த சபை கூடுதல் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஐக்கியமாக இருக்கலாம், அல்லது சபை கூடி வருதல். சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும்போது நாம் நினைக்க கூடாது, ஒரு கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்துல நம்ம எல்லாரும் வருவது, அதுதான் சபை கூடுதல் அப்படின்னு இல்லை. சபை என்று சொல்லும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தான். we are the church. நான் சபை, நீங்க ஜான் கண்ணா சபை, ராமநாதன் சபை, இதுதான் சபை. we are the church. அப்போ அந்த சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இசைந்து வருவது, அது கட்டடத்துக்குள்ள நம்ம வருவது அப்படின்னு இல்லை. அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாம் கூடி வருவது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த கூடி வருதல், the coming together அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது தேவன் நியமித்த ஒரு காரியம். இது மனுஷனால் வந்த காரியம் அல்ல. இந்த அசெம்பிளி, இந்த ஃபெலோஷிப்,
the coming together, இவைகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது இது தேவன் ஏற்படுத்திய ஒரு காரியம். God initiated this coming together. பழைய ஏற்பாட்டை நம்ம வந்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்த பிறகு இந்த யாத்ராகமும் லேவியராகமும் என்னாகமும் உபாகமும் யோசுவா புத்தகத்தில் நீங்க வந்து வாசிக்கலாம். அநேக இடங்களிலே தேவன் என்ன சொல்லுகிறார், அது மோசேவாக இருக்கட்டும் யோசுவாவாக இருக்கட்டும், அவர்கிட்ட சொல்லுகிறது, சபையை எல்லாம் கூடி வர செய், சபையை கூடி வர செய், let them come together. அப்போ அந்த கூடி வருதல் வந்து எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அதை நியமித்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த கூடி வரும் பொழுது என்ன நடக்குது, தேவன் அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, தேவன் பேசுவதற்கு முன்னதாக அந்த கூடி வருதல்ல என்ன பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய அன்பை நம்ம வந்து பார்க்கிறோம். God want to meet his people. அதைதான் அந்த ஏதேன் தோட்டத்திலே நம்ம வந்து பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம், தேவன் என்ன செய்தார், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்க வந்தார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அங்க ஒரு கூடுதலை நம்ம வந்து பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்திலே அந்த கூடுதல் ஆரம்பமானது. அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அந்த கூடி வருதலை நம்ம பார்க்கிறோம். பிறகு ராஜாக்கள் காலத்துல நம்ம வந்து பார்க்கிறோம், ஜனங்கள் கூடி வந்தார்கள். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்கு போனாங்க 70 வருஷம் பாபிலோனுக்கு. அதன் பிறகு நம்ம வந்து அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் எஸ்ராவுடைய காலகட்டத்துல அங்கே ஜனங்கள் கூடி வந்தார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு புதிய ஏற்பாட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்த பிறகு அவர் என்ன செய்தார், தம்முடைய சீடர்களை கூடி வர செய்தார், வரவழைத்தார். அப்ப இந்த கூடி வருதல் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் பவுல் இந்த அப்போஸ்தலர்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அவர்கள் என்ன செஞ்சாங்க, சபையை ஸ்தாபித்தார். சபை என்றால் என்ன, assembly, coming together. அப்ப நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த coming together அப்படின்றது அதோட சபையோடு முடிகிறது அல்ல. இனி அடுத்தது அந்த எடுத்து கொள்ளப்படுதல் நம்ம வந்து பார்க்கிறோம். பரிசுத்தவான்கள் ஒன்றாய் கூடி இருக்க போறாங்க. அதன் பிறகு 1000 வருட அரசாட்சியில ஒன்றாக இருக்க போறாங்க. அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கிறோம் நித்தியமாக இந்த விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் கூடி இருக்க போகிறாங்க. அந்த கூடுதல் அப்படின்றத, கூடி வருதல் என்பதை அவ்வளவு முக்கியமாக தேவனே பார்க்கிறார் என்றார், அவ்வளவு தீவிரமாக. If God takes seriously of this coming together, அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சபை கூடி வருதலை எவ்வளவாய் அதை தீவிரமாக நாம் வந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விசுவாச பயணத்திலே நம்ம வந்து பார்க்கும்போது நாம் யார் எவருமே தனிமையாய் இருக்க கர்த்தர் நம்மை வந்து அந்த நிலைக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். நம்முடைய விசுவாச பயணத்துல we need each other. விசுவாச பயணத்துல நமக்கு ஒருவருக்கொருவர் அவசியமாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அதனாலதான் பாருங்க, ஆதி திருச்சபை, அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவும், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் சுவிசேஷத்தை அறிவித்த பிறகு அநேகருடைய உள்ளங்கள் குத்தப்பட்டு என்ன ஆனது, அவர்கள் திருச்சபையில இணைக்கப்பட்டார்கள். அந்த வார்த்தை கவனிங்க, திருச்சபையில இணைக்கப்பட்டார்கள். அப்படின்னா என்ன, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே சபை கூடி வந்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் கூடி வந்தார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இல்ல, அந்த வார்த்தை கவனிங்க, அந்யோன்யம். சோ அது அந்த ஃபெலோஷிப், ஐக்கியத்திற்கும் மேலான ஒரு உறவு, ஒரு கட்டு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே,
தேவ பிள்ளைகளாகிய நாம், சபையாகிய நாம் இந்த சபை கூடி வருதலை நாம் தீவிரமாக எண்ணும் போது என்ன நடக்கிறது? What happens when Christians take fellowship seriously? விசுவாசிகள் அல்லது சபையார் தேவனுடைய வார்த்தையை பெற்று அதன்படி செய்ய ஏவப்படுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். எப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கூடி வர செய்து அன்போடு கூட தன்னுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, இதுதான் கட்டளை, இதபடி நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரோ, அதை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த ஐக்கியத்தின் வாயிலாக, கூடி வருதலின் வாயிலாக தேவனுடைய வார்த்தையை பெற்று நாம் வந்து செய்கிறோம். அதுல முக்கியமான பிரமாணம் என்ன தெரியுங்களா? இந்த கூடி வரும் பொழுது என்ன நடக்கிறது? We love God and we love our neighbor. ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய இந்த முக்கியமான ஒரு அம்சம், பிரதான அம்சம் என்னவென்றால், தேவனிடத்திலே அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, பிறனிடத்திலும் நீ அன்பு கூறு. பிறனிடத்திலும் அன்பு கூறு. அன்பு கூர்ந்தாதாங்க அந்த ஐக்கியம் வந்து அது வந்து சரியாக அமையும். அன்பு இல்லாட்டினா எவ்வளவுதான் நம்ம வந்து கூடினாலும் அந்த 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 கூடுதல் அது வந்து பயன் உள்ளதாய் இருக்காது. அதனாலதான் பாருங்க, புதிய ஏற்பாட்டை நம்ம வந்து பார்க்கிறோம். குறிப்பாக பவுலுடைய நிருபங்களிலே நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த ஒருவரை ஒருவர், ஒன் அனதர், அநேக காரியங்களை குறித்து நம்ம வந்து பாருங்க. சிலதை நான் உங்களுக்கு இந்த ஸ்லைடில் நீங்க வந்து பாருங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இல்லை, வந்து பாருங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள், லவ் ஒன் another, serve one another, ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் தயவாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியம் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள், offer hospitality to one another, ஒருவருக்கொருவர் உங்களுடைய தப்பிதங்களை அறிக்கை செய்து ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்கள், confess our sins one to another and pray for one another. அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம், carry one another's burden, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள் அப்படி நம்ம வந்து பார்க்கிறோம். encourage one another, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்கள். அப்புறம் ரோமர் 12:5 வாசிக்கிறோம், rejoice and mourn with one another, மற்றவர்களோடு கூட நாம் சந்தோஷப்படுவோம், அவர்களோடு கூட நாம் துக்கப்படுவோம் அப்படின்ற இந்த ஒருவரை ஒருவர் தனிமையான அந்த ஒருவரை ஒருவர் அந்த கூடுதல் வரும்போது, this is what we have to do, இதுதான் நம்ம வந்து செய்ய வேண்டியவர்களாக நம்ம வந்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த திட்டங்களை நான் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது, சபையில நம்ம என்னென்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று உங்க எல்லாருக்கும் நம்ம வந்து ஊழியம் கொடுத்தோம். டிஃப்ரெண்ட் குரூப், வித்தியாசமான குழுவுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஊழியங்களை நம்ம வந்து கொடுத்தோம். அப்ப இந்த ஊழியங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல வந்து அது கூடி வருதல் இல்ல, கூடி வந்தால்தான் அந்த 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 திட்டம் வந்து நிறைவேற முடியும். அப்ப இன்றைக்கு நாம் எல்லாருமே அந்த ஐக்கியத்துக்கும் அந்த கூடி வருதலுக்கும் அதை வந்து ரொம்ப தீவிரமா நம்ம வந்து பார்த்து, இது வந்து முக்கியம், சபையினுடைய மேன்மைக்கும் சபையினுடைய வளர்ச்சிக்கும் இது ரொம்ப முக்கியம் என்று உணர்ந்து இந்த சபை கூடுதலுக்கு நம்ம வந்து வரணும். ஆராதனை மட்டும் இல்லைங்க, ஆராதனை மட்டும் இல்லை, சரிங்களா? ஆராதனை மட்டும் இல்லை, அதான் வந்து சொல்றேன், ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை ஒன்று இருக்குது, அதுக்கு நம்ம போயிட்டு வரோம். அது மட்டும் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய இந்த திட்டங்கள்லாம் வந்து இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குது. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம வந்து கூடி நம்ம என்ன செய்யணும், இதை வந்து செய்யணும் இல்ல, ஒருவருக்கு ஒரு அன்பு கூர்ந்து ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்து இப்படியாக இந்த தேவனுடைய பிரமாணங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்ப பிரியமானவர்களே,
இந்த சபை கூடி வருதலை நாம் தீவிரமாக எண்ணும் போது என்ன நடக்கும்? நாம் ஒருவரை ஒருவர் தேவனுடைய அன்புக்கும் தேவனுடைய நற்கிரியைகளை செய்வதற்கும் நாம் ஏவப்படுவோம். இரண்டாவதாக இங்க வந்து பார்க்கிறோம், இங்க என்ன சொல்கிறது என்றால் வசனம் 25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அந்த இரண்டாவது பகுதியில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்ல வேண்டும் என்று 2 முறை இந்த ஒரே வசனத்துல வருகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். சரி, புத்தி சொல்லுதல் என்றால் என்ன? இந்த புத்தி சொல்லுதல் அப்படின்னு சொல்லும் போது இன்றைக்கு நம்ம ஒருத்தருக்கு புத்தி சொல்லுவது போல அந்த அர்த்தத்துல இது வந்து சொல்லல. இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, யூ ஆஃபர் என்கரேஜ்மெண்ட், ஒருவருக்கொருவர் இந்த ஊக்குவிப்பை அல்லது உற்சாகமான வார்த்தையை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதுதான் புத்தி சொல்லுது. ஒருவரை ஒருவர் விசுவாசத்தில் அல்லது பக்தி விருத்தியில அவர்களை நீங்கள் ஏவுங்கள் அல்லது தூண்டி எழுப்புங்கள் அப்படின்ற அர்த்தம் தான் இந்த புத்தி சொல்லுதல் என்று பார்க்கிறோம். இந்த ஆதி திருச்சபையின் பின்னணியை நம்ம வந்து கவனிப்போமானால் நம்ம வந்து மறந்துடவே கூடாது. பவுல் சபைகளை ஏற்படுத்தும் போது போதகரை ஏற்படுத்தினார், மூப்பர்களை ஏற்படுத்தினார், உதவியாளர்களை ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த 3 அலுவல்கள் இருக்கின்ற சமயத்துல சபை விசுவாசிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன பார்க்கணும்னா, இவர்கள் எல்லாருமே சபை விசுவாசி மட்டும் இல்ல, போதகராக இருக்கிற தீமோத்தேயு, அப்புறம் தீத்து போல இந்த யாம் பாஸ்டர்ஸ், இவர்கள் அப்புறம் மூப்பர்கள், அப்புறம் டீக்கன்மார், உதவியாளர், இவங்க எல்லாருமே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உபத்திரவத்தை கடந்து போனாங்க. சபை விசுவாசி மட்டும் இல்ல, இவர்கள் எல்லாருமே வந்து உபத்திரவங்களை கடந்து போனாங்க. அதாவது ரோம ராஜ்யத்திலே ஆட்சியில் அவர்கள் வந்து இருக்கும்போது கிறிஸ்தவருக்கு அதிகமான நெருக்கத்துக்குள்ள அவர்கள் கடந்து போனார். அப்ப அந்த உபத்திரவம் வந்து எல்லாருக்குமே உண்டாகும். மேலிருந்து தலையிலிருந்து வால் வரைக்கும், போதகர்ல இருந்து விசுவாசிகள் வரைக்கும் எல்லாருக்குமே அந்த அழுத்தம் வந்து இருந்தது. அந்த அந்த போராட்டம் வந்து விசுவாசத்தில் அந்த போராட்டம் வந்து இருந்ததை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஊக்குவிப்பு தேவை, அந்த உற்சாகம் வந்து தேவை. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, போதகருக்கு தேவை, மூப்பருக்கு தேவை, உதவியாளருக்கு வந்து தேவை. இதுதான் இந்த ஆதி திருச்சபையினுடைய பின்னணியை நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்கிறவராக காணப்பட்டாலும் உண்மை என்னவென்றால், நாம் எல்லாரும் இன்னும் இந்த பலவீனப்பட்ட சரீரத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவீனப்பட்ட சரீரத்திலே, பாவம் உள்ள சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நமக்கு வந்து போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், சோர்வுகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஏற்படுகிறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த பாஸ்டருக்கு சோர்வு இல்லை, எந்த மூப்பருக்கு சோர்வு இல்லை, எந்த டீக்கனுக்கு சோர்வு இல்லை, எந்த விசுவாசிக்கு சோர்வு இல்லை. விசுவாசி என்று சொல்லும் போது 40 வருஷம் முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள் இருக்கிறாங்க, புது விசுவாசிகள் இருக்கிறாங்க, நடுத்தர விசுவாசிகள் இருக்கிறாங்க. எல்லாருமே சோர்ந்து போகிறத நாம வந்து பார்க்கணும். அப்ப சோர்ந்து போகிற நமக்கு நாம் ஒருவருக்கொருவர் நாம் வந்து தேவைப்படுகிறோம். ஆகையினால்தான் இந்த புதிய ஏற்பாடு நிருபங்கள் எழுதப்படுவதற்கு முன்னதாகவே ஏறத்தாழ 2000 வருடங்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக 2000 வருடங்களுக்கு முன்பே சாலமோன் என்கிற ராஜா அவர் இப்படியாக எழுதியிருக்கிறாரு. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. எக்லீசியாஸ்டீஸ் chapter 4 verse 9 and 10. ஒன்றியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பதினால் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் நடக்கும்.
ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். 2 பேர் இருப்பது நலம். வாசிங்க 10ஆம் வசனம். ஒருவன் விழுந்தால் அவன் உடனடி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட துணை இல்லை. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப தெளிவா சாலமோன் ராஜா வந்து எழுதி, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று பார்க்கிறோம். அப்ப ஒருவருக்கொருவர் நாம வந்து தேவைப்படுகிறோம் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால்தான் இந்த ஆதி திருச்சபையில அதுதான் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த திருச்சபையில அந்த அந்யோன்ய ஐக்கியத்துல அவர்கள் அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் எண்ணி, அது ரொம்ப சீரியஸா அவங்க வந்து எண்ணி அந்த சகா விசுவாசிகளுக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ, எப்படியெல்லாம் அவர்களை என்கரேஜ் பண்ண முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் வந்து செய்தார்கள். இன்னொரு உதாரணத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்துல, Acts chapter 14, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. சீர்த்தருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் சரி, வந்து பார்க்கிறோம் இந்த பவுலும் பர்னபாவும் அவங்க வந்து ஊழியம் பல பட்டணங்களுக்கு அவங்க வந்து ஊழியம் செய்ய போனாங்க. இந்த பவுல் பர்னபாவை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஊழியத்துல சவால் இல்லை அப்படின்னு இல்லை, பலவிதமான நெருக்கங்கள். ஆனா அந்த நெருக்கங்கள் மத்தியில அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 21 நம்ம வந்து பார்க்கிறோம், அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி என்கரேஜ் நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னார்கள் அப்படின்னு. So the purpose of their visitation என்னன்னா, இந்த சபை விசுவாசிகளை உற்சாகப்படுத்த அவர்கள் வந்து போனார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் உற்சாகம் தேவை. I need encouragement, the leaders need encouragement, the committee needs encouragement. சபை விசுவாசிகளாகிய நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஊக்குவிப்பு தேவையாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ரொம்ப அழகா தன்னுடைய வார்த்தையில தேவனுடைய அன்பை எவ்வளவு அழகா எடுத்து பேசியிருக்கிறார் பாருங்க. ரோமர் 15:5, ரோமன்ஸ் 15:5 பாருங்க, வாசிக்கிறத. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்துவதற்கு ஓகே, ஆறு வாசிங்க. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் ஓகே, கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக புகழ இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வார்கள். சரி, இந்த வார்த்தையை புதிய தமிழ் டிரான்ஸ்லேஷன், புதிய தமிழ் டிரான்ஸ்லேஷனை நம்ம வந்து வார்த்தையாக வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன். பொறுமையையும் உற்சாகத்தையும் கொடுக்கின்ற இறைவன் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்ததை போன்ற ஒரு மனநிலையை உங்களுக்கிடையில் தருவாராக. அதாவது பொறுமையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிற இறைவன், அதாவது இந்த பண்பு தான் தேவனுடையது. உற்சாகத்தையும் பொறுமை நிறைந்த தேவன், இது தேவனுடைய பண்பு. அடுத்ததான் என்ன பார்க்கணும்னா, அந்த பண்பு வந்து கிறிஸ்து இயேசு கொண்டிருந்ததை போன்ற, அப்படின்னா என்ன பார்க்கிறோம், அந்த பண்பு வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அது வந்து பிரதிபலித்தது. It was reflected in the life of Jesus Christ. அப்ப அடுத்தது என்ன வாசிக்கிறோம்னா, அந்த அந்த போன்ற ஒரு மனநிலையை உங்களுக்கிடையில் தருவாராக. தேவன் ஒரு குமாரன், அப்புறம் அது உங்களுக்கு அது வந்து வரணும்
அப்படின்றத பார்க்கணும். அப்ப அந்த சபை கூடி வர்றதுல நம்ம வந்து பார்க்கிறோம், we need to encourage one another, not to fall finding. குற்றத்தை தேடுவது கிறிஸ்தவர்களுடைய பண்பு அல்ல. குற்றம் இருக்கும்போது, தவறு இருக்கும்போது அதை சரிப்படுத்தும். அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கிறிஸ்தவர்களுடைய குணாதிசயம் அல்ல. மாறாக அந்த பலவீனத்தை நம்ம வந்து உணர்ந்து அதை வந்து சரிப்படுத்தி அடுத்ததாக அவர்களை நாம் வந்து உற்சாகப்படுத்த கூடியவர்களாய் நாம் காணப்படும். We have to encourage them. We have to encourage them so that they can live a godly life. அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 16-17 நாம் வந்து வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, விசுவாசி விடுகிறான், விழுந்தவனை தூக்கி விட்டு மறுபடியுமாக அவனை தேவனுடைய நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் இந்த ஊக்குவிப்பு ஊழியத்தை நாம் தொடர்ச்சியாக அதை செய்யும். This is where the coming together is important. கூடி வரும்போதுதான் நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி தொடர்ந்து இந்த விசுவாச பாதையில அவர்களை நாம் வந்து நடத்த முடியும். மூன்றாவதாக நம்ம வந்து பார்க்கிறோம், இந்த ஒருவரை ஒருவர் நம்ம வந்து தூண்டி எழுப்ப வேண்டும். அது எப்போ நிகழும் என்றால், மூன்றாவதாக இறுதியாக எபிரேயர் 10:25 வசனத்தை கவனிங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்கள்? நாளானது சமீபித்து வருகிறதாய். ஓகே, ஆங்கிலத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம், as we see the day approaching. நாளானது சமீபித்து வருகிறது. எந்த டே, எந்த நாள்? இது வந்து 2 கருத்து இருக்குது. ஒன்று வந்து இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, 2ஆம் வருகை குறித்து பேசப்படுகிறது. இன்னொரு கருத்து வந்து இந்த இறுதி நியாயம் தீர்ப்பு. சோ அது வந்து இருக்கு. சரி, எது எப்படியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரெண்டிலுமே இருக்கிறார். அவர் வருகிறார், அவர்தான் வந்து நியாயம் தீர்க்க போகிறார். சரி, இந்த நாளானது வரும்போது வருகிறது. ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last days. நீங்க எத்தனை பேர் உணர்றீங்க என்பது எனக்கு தெரியல. We are living in the last days. நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தின் உள்ள ஒரு அடையாளத்தை இன்றைக்கு குறிப்பா நம்ம வந்து பார்க்கிறோம். மத்தேயு 24:12 அந்த ஒரு அடையாளம், நிறைய அடையாளங்கள் வந்து இருக்குது. ஆனா இந்த ஒரு அடையாளத்தை எந்த பகுதியை ஒட்டி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்க அந்த 24ஆம் அதிகாரம் 12. மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போம் என்று பார்க்கிறோம். அநேகருடைய அன்பு தனிந்து போம் அப்படின்ற வார்த்தை நம்ம வந்து பாருங்க. அதாவது அநேக விசுவாசிகளுடைய அன்பு, அதாவது தேவனிடத்தில் உள்ள அன்பும் சபையின் மீது உள்ள அன்பும் அது தனிந்து போகும் என்று பார்க்கிறோம். It will grow cold. அது தனிந்து போகும் என்று பார்க்கிறோம். அப்ப தனிந்து போகுது என்றால் மனுஷன் வந்து 2 காரியத்துக்கு அவன் வந்து அன்பு செலுத்தணும். ஒண்ணு உலகத்துக்கு அன்பு செலுத்த முடியும், இன்னொன்னு இறைவனிடத்துல அன்பு செலுத்த முடியும், அல்லது கடவுளிடத்துல அன்பு செலுத்த முடியும். ரெண்டுமே அவன் வந்து அன்பு செலுத்த முடியாது. ஒண்ணு உலகத்துக்கு அன்பு செலுத்தணும், இல்லைன்னா கடவுளுக்கு அன்பு செலுத்தணும். அதனாலதான் 1 யோவான் 2:15 நம்ம வந்து வாசிக்கிறோம், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன அல்ல, பிதாவின் அன்பில்லை அப்படின்னு நம்ம வந்து பாருங்க. Doesn't have the father's
love. அப்ப இன்றைக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, சபை எதிர்நோக்குகிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன? ஏன் இன்னைக்கு ஐக்கியங்களில இன்னைக்கு ஆட்கள் வந்து குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு பிரதான காரணம் என்னன்னா, இந்த உலகத்தின் மேல் உள்ள அன்பு. தேவன் மேல் வளர, தேவன் மேல் உள்ள அன்பு பெருக வேண்டிய அந்த அன்பு இன்றைக்கு உலகத்திலே அதிகமாய் உலகத்தின் மீது அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஆகையினால்தான் இந்த வசனம் சொல்கிற பிரகாரமாக பார்க்கிறோம், இந்த உலகத்தின் மீது உள்ள அன்பு இல்லை, தேவன் மேல் உள்ள அந்த அன்பு பெருகும். தேவன் மேல் உள்ள அந்த அன்பு பெருகுகிற இடத்துல இந்த சபை கூடி வருதுல அவன் விரும்புகிறவனாக காணப்படுவான். எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு வந்து சொல்லுகிறதை நாம் வந்து பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்புதான் ஒருவனை தேவனுக்கு ஏற்ற வண்ணமாக திருத்த முடியும், உற்சாகப்படுத்த முடியும். உலகத்தினுடைய அன்பு கொண்டவன் ஒரு கிறிஸ்தவனை வந்து பரலோகத்துக்கு ஏற்ற வண்ணமாக அவனை நடத்த முடியாது, உற்சாகப்படுத்த முடியாது. ஆகையினால தான் நம்ம பார்க்கிறோம், விசுவாசிகளாக இருந்தாலும் நீ உலகத்தில் உள்ளவைகளிலும் நீ அன்பு கூர்ந்தால் அது சபைக்கு பிரயோஜனம் இல்லை. It never brings any profit to the church. கிறிஸ்துவின் அன்பு நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக அது வந்து பாய்ந்து வரும். இது இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை. இது 2000 வருடங்களுக்கு முன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷம் 7 சபைகளுக்கு அவர் காரியங்களை எழுதும் பொழுது, இயேசுவே அந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது, குறிப்பாக இந்த எபேசு இந்த லௌதீக்கியா சபைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதும் போது இந்த எபேசு சபையை குறித்து என்ன சொல்றாருன்னா, நீ ஆதி அன்பை வந்து விட்டுட்ட, you have left your first love. நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல எவ்வளவு உற்சாகமா இருந்த, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு சுறுசுறுப்பாக கர்த்தருடைய காரியத்துல எவ்வளவு பக்தி உள்ளவனா இருந்த, ஆனா அந்த அன்பை இன்றைக்கு வந்து நீ வந்து விட்டுட்ட அப்படின்னு இந்த எபேசு சபையை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்புறம் லௌதீக்கிய சபையை குறித்து இயேசு என்ன சொல்றாரு, நீ அனலும் இல்ல, நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயா இருந்தால் நலமாயிருக்கும். இல்ல, நீ அனலும் இல்ல, குளிரும் இல்லை. அப்ப அது ரெண்டு என்ன காட்டுதுன்னா, you have no love. இல்ல, சோ அந்த அன்பு இல்ல. பாத்தீங்களா பிரியமானவர்களே, இதுதான் இந்த கடைசி காலத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். இது நம்ம வந்து தவிர்க்க முடியாது, because this is the sign. 2000 வருடங்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். ஆகையால் இன்றைக்கு இந்த சபை கூடி வருதுல, இன்னைக்கு குறிப்பாக இந்த திட்டங்களை நிறைவேற்றுகிற பொறுப்புல இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே நான் வந்து உற்சாகப்படுத்துறேன். Don't look at the numbers. எண்ணிக்கையை நீங்க வந்து பார்க்காதீங்க. ஐயோ இவங்க வரலையே, இவங்க வரல, அவங்க வரல, இவங்க அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்க வந்து உற்சாகமாக செய்யுங்க. வந்திருக்கிறவங்களை நீங்க வந்து உற்சாகப்படுத்து, வந்திருக்கிறவங்களை நீங்க வந்து ஊக்குவிங்க. சரிங்களா பிரியமானவர்களே, அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, பர்னபா, தீமோத்தேயு, தீத்து, யோவான் இவர்கள் எல்லாருமே செய்தார். அதை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நமக்கு இருக்கிற மிக பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னா, we have to stir up one another. ஒருவரை ஒருவர் நாம் தூண்டி எழுப்ப வேண்டும். அப்ப தூண்டி எழுப்ப அது எப்போது நிகழும்? முதலாவதாக நாம் வந்து பார்க்கிறோம், இந்த சபை கூடுதலை நாம் தீவிரமாக எண்ணும்போது, when we take this fellowship, this coming together seriously, ரொம்ப முக்கியம். நமக்காக சபையில
ஒரு 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 ஐக்கியம் வந்து செஞ்சிருக்கிறாங்களே, ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்களே, அதுக்கு நம்ம வந்து போகணும் அப்படின்ற அந்த உணர்வு நமக்குள்ள ஆழமா அது வந்து வரும்போது ஒருவரை ஒருவர் நாம் வந்து தூண்டி எழுப்ப முடியும். இரண்டாவதாக இந்த உற்சாக ஊழியம், இந்த உற்சாகப்படுத்துகிற ஊழியம், அது எல்லாம் நமக்கு எல்லாருக்கும் வந்து அவசியம். we need each other. ஒருவருக்கொருவர் அவசியமாக நமக்கு வந்து இருக்குது. அதை நம்ம வந்து உணர்ந்தோமானால், நானும் இந்த சபையில எனக்கு ஒரு பங்கு இருக்குது, இவர்களை நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்ற அந்த அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது we will love gathering. அந்த ஐக்கியத்தை நம்ம அதிகமாக நம்ம வந்து விரும்புவோம். இறுதியாக நாம் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு அது ஆழமா நமக்குள்ள இருக்கும்போது, அநேகருடைய அன்பு தணிந்து போகிற இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி காலத்துல நாம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று அந்த உணர்வு தேவன் நமக்கு ஆழமாய் கொடுக்கும் போது அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்யும். நமக்கு சோர்வு இல்லை அப்படின்னு இல்லை. பவுல் பர்னபாவை நம்ம வந்து பார்த்தோம். they went through so many struggles. இல்ல அந்த ஜேர்னி எவ்வளவு ஹார்டா இருந்தது. ஆனாலும் பாருங்க, அந்த சபைன்னு வரும்போது, அந்த சபை கூடி வருதல் அப்படின்னு சொல்லும்போது எது முக்கியமா இருந்துச்சு? அந்த உபத்திரவத்தை கடந்து போகிறவர்களை அவங்க வந்து மனதை திடப்படுத்தி, அவங்க உற்சாகப்படுத்தி நீதியின் பாதையில அவங்க வந்து நடத்தினது போல இன்றைக்கு நாமும் அதை செய்வோமா? தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு நாளை இந்த கருத்தை கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபையிலே பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் வந்து கடந்து சந்திக்கும் போதும் எங்களுக்கு கொடுத்த அந்த ஊழியத்தை நாங்கள் மறவாதபடிக்க அதை தொடர்ந்து நாங்கள் செய்ய உதவி செய்ய, ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் அதை நாங்கள் ஒருவரை ஒருவர் எழுப்ப எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி வைக்கிறது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த பந்திக்கு நாம் ஆயத்தமாகுவோம். பரிசுத்த பந்தியிலே கலந்து கொள்கிற யாவரும் இருந்து நிற்க பிரேமானவர்களே, நாம் யாவரும் கண்களை மூடி சில வினாடிகளிலே ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போமாக. கல்வாரி சிலுவையை நினைவு கூறும்படியாக இந்த நாளிலே நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மரணமானது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக மாத்திரமல்ல, நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக மாத்திரமல்ல, இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையே நமக்கு பெரிய ஒரு பலமாய் இருக்கிறது. கல்வாரி சிலுவையின் தியாகம் நமக்கு பெரிய பலனாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய மீறுதல்களையும், நம்முடைய பாவங்களையும், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் சுமந்து நமக்காக மரித்தார். இன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்தை நாம் நினைக்கும் போது, ஆண்டவரே, மற்றவர்களையும் நான் உற்சாகப்படுத்த, மற்றவர்களையும் நான் தூண்டி எழுப்பும்படியான ஊழியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யும். பலவீனத்தின் மத்தியில் அதை நமக்கு செய்ய எனக்கு உதவி செய்யும். நான் சுயநலவாதியாக இருக்காம, மற்றவர்களுக்கும் தேவனுடைய ஆலோசனை தேவை, அவங்களை உற்சாகப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று நமக்காக நாம் ஜெபிக்கிறோம்.
ஒப்பித்ததை கத்தெடுத்து பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியை அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். உங்களுக்காக விற்கப்படுகிற என்னோட சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு சரீரம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக பிற்கப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து சுவாசத்துடன் இதை புசியுங்கள். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசுவே என் தெய்வமே, அன்பின் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை மனதார நினைவு கூர்ந்து சுவாசத்துடன் இதை பானம் பண்ணுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, இந்த கல்வாரி சிலுவையின் தியாகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்து உம்முடைய ஐக்கியத்திலே எங்களை தொடர்ந்து பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாச பயணத்திலே கர்த்தருக்கென்று நாங்கள் ஜீவனம் பண்ண நாங்கள் கேட்டது போல ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த ஊக்குவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நின்றவனமாக இறுதி பாடலை நாம் பாடுவோம்.
கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. பாடலை நாம் பாடுவோம். என்னவென்றுமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். யாவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென்.